அக்ரம் விக்ரம்ன்ற பேரு கரெக்டா பொருந்தக்கூடிய ஆள் நீங்க. முதலை கண்ணீர் அப்படின்ற ஒரு பேரு கரெக்டா பொருந்தக்கூடிய ஆளு விக்ரம். ஃப்ராட் அப்படின்ற வார்த்தை பெர்ஃபெக்டா சூட் ஆகுறது விக்ரம் தான். டேய் என்னடா எலிமினேட் ஆனவங்களாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு விக்ரம் நான் ஃபேக்குன்னு சொல்லி டவுன் பண்றாங்க. நம்ம ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவாங்கடா மக்கள்லாம். நம்ம கேட்டா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல, ஆனா ஒருத்தர் இருக்கான், அவன் கேட்டா ஓட்டு இல்ல காசே அனுப்புவாங்க. யாரு? கொடுவாய் வம்பு. ஃபேமிலிஸ் எல்லாரும் என்ன ஃபேக்குன்னு சொல்றாங்க. ஃபேமிலிஸ் வம்பு அண்ணே சொல்லுங்கண்ணே. நம்ம அண்ணனை பத்தி அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லி நான் எல்லாம் பாத்துக்கிறேண்ணே. ஃபேமிலிஸ் என்னை எப்படி எல்லாரும் ஃபேக்குன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த தோத்து போய் எலிமினேட் ஆன எல்லா கண்டஸ்டன்ஸுமே நம்ம விக்கல் விக்ரமன் நான் ஃபேக்குன்னு சொல்றாங்க. ஃபேமிலிஸ் அவர் ஃபேக் இல்லை. ஃபேமிலிஸ் நீங்க நம்பலன்னா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்றேன். ஃபேமிலிஸ் அவரே சொல்லுவார். ஃபேமிலிஸ் நீங்க கேளுங்க. ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் தலைவருக்கு ரிங்கு போகுது. ஃபேமிலிஸ் கேக்குதா? ஃபேமிலிஸ் சொல்லுங்க சொல்லுங்க. குட் பை வம்பு. ஃபேமிலிஸ் தலைவர் என் பேர் சொல்றாரு. ஃபேமிலிஸ் தலைவரே நல்லா இருக்கீங்களா? தலைவரே நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தலைவரே. தலைவரே அந்த விக்கல்ஸ் விக்ரம் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே தலைவரே, சொல்லிருங்க தலைவரே. ஃபேமிலிஸ்க்கு விக்கல் விக்ரம நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் ஃபேக்லாம் கிடையாது. எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டு எதிரிங்க முன்னாடி கரிய பூசுங்க. நன்றி தலைவரே, நன்றி தலைவரே. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் தலைவரே. பாத்தீங்களா ஃபேமிலிஸ், நம்ம தலைவரே விக்கல்ஸ் விக்ரம் நான் ஃபேக்கு கிடையாது ஓட்டு போடுன்னு சொல்றாரு. அப்புறம் நானும் ஃபேக்கெல்லாம் இல்லை. ஃபேமிலிஸ் ஹலோ வம்பு அண்ணா, நான் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லிட்டேன்னா எல்லாம் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிருவாங்கண்ணா. நன்றிப்பா. அண்ணா அப்படியே நான் QR கோட் அனுப்பிச்சிருக்கேன், அதுல உங்களால முடிஞ்ச அமௌண்ட் போட்டீங்கன்னா அதை அப்படியே டபுள் பண்ணி ஃபேமிலிஸ் கிட்ட கொடுத்துருவேண்ணா.